வணக்கம் மக்களே. நம்மளுடைய நரம்புகளை உறுதியா வச்சுப்போமா? வாங்க அது எப்படி வச்சுக்கிறது, என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். வைட்டமின்கள், நல்ல கொழுப்பு சத்து, புரோட்டீன் போன்றவற்றை அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த ஊட்டச்சத்துகள் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு பதிவில் என்னென்னலாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போறேன். நம்மளுடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு தாங்க நரம்பு மண்டலம். ஸோ நரம்பு மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலமானது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக செயல்படுகிறது. ஸோ உடலை சரியாக பராமரிப்பதற்கும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் நரம்பு மண்டலம் மிக அவசியமான ஒன்றாகும். எனவே நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை கட்டாயமாக உண்ண வேண்டும். நான் மேலே சொன்னது போல உங்களுக்கு இந்த புரோட்டீன், நல்ல கொழுப்பு, வைட்டமின் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக எந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கணும் நம்மளுடைய நரம்புகளை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அவகாடோ பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அவகாடோ பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அவகாடோ நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஏன்னா அதிகமாக கிடைக்காது. நம்ம தேடி வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கும். இந்த பழத்தில் வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் கே ஆகியவை நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதனால இந்த பழமானது சிறந்த உணவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மரபு சார்ந்த நோய்கள் மற்றும் லாக்டோஸ் போன்ற நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. ஸோ ஸ்ட்ரோக் நோயெல்லாம் எப்போ வரும், எப்போ போகும், எப்போ ஆளை கொல்லும் அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதற்கான சக்தை நம்ம இப்போ இருந்தே எடுத்துக்கணும். ஸோ எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழமாக இந்த ஒரு பழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழத்தின் சதை பகுதி வைட்டமின்கள், புரதம் மற்றும் தாது உப்புகள் நிறைஞ்சிருக்கு. உடல்ல சர்க்கரையின் அளவினை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது, கெட்ட கொழுப்பையும் குறைப்பதனால நமக்கு உடல் நலம் மற்றும் உடல் பருமன் ஏற்படுவது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்ஸு. ஸோ பாதாம், முந்திரி பருப்பு, வால்நட் போன்ற நட்ஸ் வகைகள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவு வரிசையில முக்கிய இடம் பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் தாது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஸோ பிஸ்தா பருப்புகள்ல இருக்கக்கூடிய வைட்டமின் பி நமக்கு இதய குழாய் பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்க உதவுது. மேலும் இதுல இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்தானது இரத்த அழுத்தம், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் போன்ற முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வால்நட்ல அதிகமாக இருக்கக்கூடிய ஒமேகா 3 நமக்கு மூளை வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு செய்வதுடன் மூளை சார்ந்த நோய்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்திப்பழம். ஸோ அத்திப்பழத்துலேயும் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு. அத்திப்பழம் சாப்பிட்றதுனால ரொம்பவே ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக அத்திப்பழத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய பொட்டாசியம் சத்தால் நமது மூளைக்கு அதிகமான பயன் இருக்கிறது. இது நரம்பு மண்டலத்திற்கு அதிகமான ஆதரவு அளிக்கக்கூடிய உணவாகும். ஸோ ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய நார் சக்திகளால் நமக்கு நோய்களிலிருந்து பாதுகாப்பதுடன் நரம்பு மண்டலத்திற்கு மிக முக்கியமான உணவு பட்டியலில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீரைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகியவை நம்மளுடைய உடலுக்கு தேவையான இரும்பு சக்தினை அதிகரித்தல், செரிமான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்தல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்தல் போன்றவற்றை செய்து. ஸோ கிழங்கு வகைகள் உடலை ஏற்படக்கூடிய இரத்த பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் ஆகியவற்றிலிருந்து குணப்படுத்த ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் டீ.
கிரீன் டீயை தொடர்ந்து சாப்பிட்டா மறதி நோய் தீரும். எப்போதுமே வந்து ஒருத்தங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா காலையில் எழுந்த உடனே வந்து கிரீன் டீ குடிச்சிட்டு வாங்க. ஸோ உடலில் வந்து தேவையற்ற கட்டிகள் உருவாவதை தடுக்கும். கிரீன் டீ குடிப்பதனால மன அழுத்தம் வந்து விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் எடையை குறைக்கவும் நரம்பு சம்பந்தமான நோய்களை வந்து தடுப்பதுடன் இதயம் சார்ந்த நோய்கள் வராமலும் வந்து இது பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தையிலேயே இப்பொழுது வந்து அதிக கிரீன் டீ தூள் வந்து பேக்கெட்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கிரீன் டீயை வந்து குடிப்பதற்கு அப்படின்னு வந்து சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ கிரீன் டீயை வெறும் வயசில் எப்போதுமே அருந்தவே கூடாது. ஏன் அப்படின்னா அது வயிற்றுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். உணவு சாப்பிட்டவுடன் கிரீன் டீ குடிப்பதனால அது நமக்கு வந்து அந்த சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலில் சரியாக சேர விடாது. சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதில் வந்து பிரச்சனை ஏற்படலாம். அதனால் எப்போதும் உணவு சாப்பிட்ட 30 நிமிடங்கள் கழித்து தான் கிரீன் டீ வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே ஒன்று வந்து குடிச்சிட்டு தூங்குவோம் பால். அந்த பால்கள் அதாவது அந்த பால் குடிக்கிறதுனால கூட நமக்கு வந்து நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரோக்கியங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு மாட்டு பால்லேருந்து கிடைக்குது. ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் இதர சக்திகள் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த வலிகள்லாம் வந்து அதிகரிக்க விடாது. பால், தயிர், வெண்ணெய், நெய் ஆகியவை உடலுக்கு அவசியமான உணவாக இருக்குது. ஸோ கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் பி மற்றும் புரோட்டீன் ஆகியவை பால் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இதெல்லாம் வந்து இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய், ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள்லேருந்து நம்மை பாதுகாப்பதற்கு வந்து ஒரு அவசியமான ஒரு உணவு. ஸோ வந்து நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சில உணவுகளாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு நோய் நொடியும் நமக்கு வராமல் ஆரோக்கியமாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் டார்க் சாக்லேட். ஸோ இனிப்பு நிறைந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய இந்த ஒரு டார்க் சாக்லேட் கசப்பாக இருந்தாலும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல, அதனால் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா இதில் எபிகேட்டசின் என்னக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து மூளை செல்களை பாதுகாக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மயக்க வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னா சாக்லேட் கொடுக்கறதுக்கான காரணம் எபிகேட்டசின் அப்படின்ற ஒரு சக்தி அதில் இருக்கிறதுனால தான். தேவையில்லாத சாக்லேட்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு டார்க் சாக்லேட்டாக பயன்படுத்துங்க. தினமும் வந்து ஒரு துண்டு கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ அதுவும் நல்லது தான். 70% கோகோ கலந்த பதப்படுத்தப்பட்ட டார்க் சாக்லேட் மட்டும்தான் உங்களை சோர்வு இல்லாமல் பாதுகாக்கும். மற்றபடி எந்த சாக்லேட்டும் உங்களுக்கு பயன்படாது. ஸோ சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. அதனால் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.